நான் என்பது நீ அல்லவோ? அத்தியாயம் 3. ரூபினி அஞ்சலி வேலை பார்த்த நிறுவனரின் 60வது பிறந்த நாள் விழா. ஹோட்டல் சோழாவில் தோழிகள் இருவரும் ஆட்டோவில் வந்து இறங்கினர். ஹோட்டலின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாய் பிளந்து நின்ற ரூபினியை, ஏய் ஏற்கனவே லேட்டு, வாடி சீக்கிரம் என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். விசாரித்து ஹாலுக்குள் செல்வதற்குள் விழா ஆரம்பம் ஆகிய இருந்தது. நிறைய கூட்டமாக இருக்க முதல் 2 வரிசைக்கு பின்னால் இருந்த இடத்தில் சற்றென்று உட்கார்ந்து கொண்டனர். அங்கிருந்த படோபடத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இப்படி ஒரு உலகம் இருக்கின்றதே, இன்னைக்கு தான் தெரியுது நமக்கு. நம்ம எல்லாம் இங்க ஒரு நாளாவது வர முடியுமா என்று பெருமூச்சு விட்டாள் ரூபினி. லூசு, இடத்துல என்னடி இருக்கு? இங்க செய்யற சாப்பாட்டை நாமே தயார் பண்ணலாம். அதான் 1000 யூடியூப் சேனல் இருக்குதே. மற்ற ஹோட்டல்ல கிடைக்கிறது இங்கே 100 மடங்கு விலை அதிகம். தேவையா நமக்கு? எத்தனை மடங்கு ரூபாய் கொடுத்தாலும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் இங்கே இருக்கிறவங்க கிட்ட இருக்க முடியாது. பேசாமல் இரு. நீ தாண்டி இப்படி சொல்ற. இங்க பாரு, ஒவ்வொருத்தையும் எப்படி இருக்கிறா பாரு. சினிமா ஸ்டார் கணக்கா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டம்ளர் சுடு தண்ணி வைக்க தெரியுமான்னு கேளு, ஒன்னும் தெரியாது. காசு இருக்கு, வேலை கிடையாது. பொழுது போக வேற வழி இல்லாம எப்பவும் மேக்கப்ல காலம் கழிக்குதுங்க. இதுகளை நம்பி காதலிக்கிறவன் பாடு எல்லாம் திண்டாட்டம் தான். அது சரி, அனுபவம் பேசுது. 2 நாளா ஆபீஸ் வரலையா? உன்கிட்ட பேசவே முடியல. ஆமா, உங்க அண்ணி வீட்டுக்கு போனியா? அவங்கள பாத்தியா என்று கேட்டாள் ரூபினி. போனேன் என்று எரிச்சலோடு பதில் கூறியவளை பார்த்து, என்னடி என்னாச்சு, ஒழுங்கா சொல்லு என்றாள் ரூபினி. அவள் கேட்டதும் ஆதியோடு அந்தமாய் வீட்டிற்குள் நுழைந்ததில் இருந்து திரும்பி வரும் வரை நடந்ததை கூறினாள். மற்றவங்களை லூசுன்னு சொல்லிட்டு நீ தான் லூசு மாதிரி நடந்துட்டு இருக்கிற. யாராவது கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? நீயும் உங்க அம்மாவும் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா? உங்க அண்ணன் துணை வேண்டாமா? அது அவனுக்குள்ள தெரியணும். பணக்காரியை காதலிச்சா மட்டும் போதாது, அவளோட குணம் என்ன, நம்ம வீட்டுக்கு ஒத்து வருவாளான்னு அவன் யோசிக்கணும். நித்தம் அண்ணியால வீட்டில தான் பிரச்சனை. எங்க அம்மா வீட்டு வேலை செய்வதே பெருசு. இதுல அவங்களுக்கு 24 மணி நேரமும் ஊழியம் பார்க்கணும்னா முடியுமா? முதல்ல அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும். அதை மட்டும் அவங்க செஞ்சாலே போதும். நாங்க ஒன்றும் எங்களுக்கு சமைச்சு போட சொல்லலையே. அவங்களுக்கு பழக்கம் இருக்காதுடி. கரெக்ட், அதுதான் நானும் சொல்றேன். அவங்களோட நிலைமை அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தனக்கு ஒத்து வராத இடத்துல உள்ள ஒருத்தனை காதலிக்கணும்? அவங்க வாழ்க்கை முறை தனக்கு செட் ஆகாதுன்னு பேசாமல் இருக்க வேண்டியதுதானே. அவங்களுக்கு ஆள் அழகாகவும் நல்லவனாகவும் இருக்கணும். வசதியா வாழ பணமும் வேணும். அவங்க சொசைட்டில அழகு பணத்தை பார்க்கலாம் தான், ஆனால் நல்லவனை எதிர்பார்க்க முடியாதே. அதனாலதான் உங்க அண்ணா மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளைய பார்த்து காதலிக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். இவனுக்குள்ள தெரியணும், அது பணக்கார வீட்டு பொண்ணை காதலித்தா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு. அது சரி, காதலிக்கும் போது வீட்டுல உள்ள ஆட்கள் நினைவு எங்க வரும்? எனக்கும் ஒரு சந்தேகம். பணக்கார வீட்டு பொண்ணு காதலிச்சா காதலனை தன்னோட கூட்டிட்டு போயிடுது. சரி, இதே நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்து பொண்ண ஒரு பணக்காரன் காதலிச்சா அவங்க ஏன் நம்ம வீட்டுல வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க? அதி முக்கியமான சந்தேகத்தை கேட்டாள் அஞ்சலி. இது கூட புரியலையா? பணக்காரனை காதலிக்கிறதே சொகுசா வாழத்தான், அப்புறம் இங்க வந்து கஷ்டப்பட சொல்றியா? அதெல்லாம் தெளிவா இருப்பாங்க. ரூபினி தலையில் அடித்து கொண்டாள். அப்போ காதல்னு சொல்லிக்கிறதெல்லாம் சும்மாவா? பணம் தான் முக்கியம். காதல் அன்பு எல்லாம் ஏமாத்து, அப்படித்தானே? இவங்களோட சுயநலத்துக்கு இன்னொரு பெயர் காதல், அப்படித்தானே என்றாள் கோபத்தோடு. எதுக்கு இந்த ஆர்குமெண்ட்? உன்னையும் என்னையும் எவன் காதலிக்க போறான்? விட்டு தள்ளு. பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்த்தாள் ரூபினி. அப்படி சொல்லாதே. காதல் யாருக்கு எப்ப எப்படி வரும்னு தெரியவே தெரியாது. ஆனால் உண்மையான காதல் சுயநலம் பார்க்காது, யாரையும் காயப்படுத்தாது. அது ஒரு உணர்வு. அது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர் மேல உண்மையான காதல் வந்துச்சுன்னா அவருடைய நியாயமான அன்பிற்கு நம்மாலான எதையுமே செய்யலாம். ஆனா
அதுக்கு அந்த ஆளும் தகுதியானவரா இருக்கணும். தகுதின்னு சொன்னது பணத்தை அல்ல, பண்பை, குணத்தை. அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைச்சா நம்மளோட சகலத்தையும் அவர் காலடியில சமர்ப்பிக்கலாம். எல்லாத்தையும்னா நான் சொன்னதுதான், தான் என்கின்ற அகங்காரத்தை, அன்பை. அதனாலதான் காதலை கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அனைத்தையும் துறந்து நீயே கதின்னு துரியோதனன் சபையில திரௌபதி கையை தலைக்கு மேல உசத்தி அந்த மாயக்கண்ணனை அழைச்சதுனாலதான் அவன் அவளை காத்தான். எப்போதும் அவளுக்கு துணை இருந்தான். உண்மையான காதல் கம்பீரத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்காது. நான் சொல்றது இருவருக்குமே பொதுவானதுதான். இது ஆணுக்கு பெண்ணுக்கு என்று தனித்தனி நீதி அல்ல. உணர்ச்சியுடன் பேசினாள் அஞ்சலி. ஏய், இது ஒன்றும் மேடை இல்லை, நீ சொற்பொழிவாற்ற. விடு விடு, மேடையில நம்ம எம்டி குடும்பத்தோடு இருக்கிறார், வா போய் கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுவோம் என்று தோழியை கிளப்பிக் கொண்டு சென்றாள் ரூபினி. அதுவரை அவர்கள் இருவரும் பேசுவதை அச்சரம் பிசகாமல் அவர்களுக்கு முன் வரிசையில் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்த சத்தியசீலன் மேடை ஏறும் அவர்கள் இருவரையும் உற்று கவனித்தார். ஒருத்தி சராசரி உயரத்திலும் மற்றவள் அவளை விட சற்று உயரமாகவும் அழகாகவும் இருந்தாள். இரண்டு பேரில் யார் அஞ்சலி என்பது தெரியாமல் யோசித்தான். அவர்கள் பரிசு கொடுத்து சேர்ந்து போட்டோ எடுத்துவிட்டு கீழே வரவும் இவன் மேலே ஏறினான். வாங்க சத்தியசீலன், அப்பா வரலையா? அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. வினோத் எப்படி இருக்கிறான் அங்குள்? அவனுக்கு என்ன, நல்லா இருக்கிறான். அப்பா ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியாமல் ஃபாரின்ல போய் உட்கார்ந்துருக்கிறான். அதான் இந்த ஒரு கம்பெனி போதும், இன்னொரு கம்பெனியை கொடுத்து விடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்ட சொல்லி இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா அங்குள், நீங்க சொல்ற விலைக்கு நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு டீல் இருக்கு, நேர்ல பேசுவோம் என்றவன் அவருக்கு பரிசினை கொடுத்து விட்டு கீழே இறங்கினான். சாப்பிடும் இடத்திலும் அவர்கள் தன்னை கவனிக்காதவாறு சற்று தள்ளி நின்று கொண்டான். இப்போது அவளை நன்கு பார்க்க முடிந்தது. சிவப்பு கலந்த வெண்மை நிறம், அடர்ந்த நீலமும் மஞ்சளும் கலந்த பனாரசி பட்டுப்புடவை, அடர்ந்த கூந்தலை கிளிப்புக்குள் அடக்கி கீழே விரிய விட்டு இருந்தாள். முகத்திற்கு அழகு சேர்த்தது அது. அவளது பேசும் விழிகள் உதடு பேசிக்கொண்டிருக்க கண்களால் தன்னை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தாள். ஏய், அங்க பாரு, ஒரு ஹீரோ மட்டும் ஜோடி இல்லாமல் நிற்கிறத. ரூபினி கண்களால் தன் தோழிக்கு அடையாளம் காட்டினாள். ஏன், நீ கம்பெனி கொடுக்க போறியா? அடப்போடி, இந்த மாதிரி பெரிய இடத்து பார்ட்டில எல்லாம் யாருமே தனியா நிக்க விரும்ப மாட்டாங்களே. அதுவும் இவர் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிறாரு, தனியா விடவே மாட்டாருங்க. ரூபினி சொல்லி முடிக்கும் முன் ஹாய் என்று 2-3 பெண்கள் அவனை சுற்றி கொண்டனர். அவர்கள் இருவரும் தன்னை பற்றி ஏதோ பேசிக் கொள்கின்றனர் என்பதை யூகித்தான் சத்யா. அதற்குள் அவனது பெயர் சொல்லி அழைத்தவர்களை நோக்கி திரும்பினான். அருகில் நின்றவர்களுடன் பேசிக்கொண்டே அவர்களை பார்க்க தங்களுக்குள் ஜாடையாக பேசி சிரித்துக் கொள்வது தெரிந்தது. சத்யன், நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் அங்கிளை தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சி பேசிய மானசாவை கண்டு கொள்ளாமல் இன்னொரு பெண்ணிடம் பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் மனோகர் வரலையா? அதோ வந்திருக்கிறாரே, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறார். நான் இவங்க கூட வந்துட்டேன். சீரியல் நடிகை போல் மேக்கப்பும் தமிழை கொலை செய்த விதமும் அவனை அருவருக்க செய்தன. அந்த மனோகரே வந்துவிட அப்பாடி என்ற ஆசவாச மூச்சுடன் அவனிடம் பேச ஆரம்பித்தான். மனோகர் கல்லூரியில் சீனியர். அந்த உரிமையில் என்ன சத்யா, எப்படி இருக்கே என்றான். நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதுதான் நீ தான் பார்க்கிறியே, கட்டுக்குள்ள இருக்கிறேன் என்றான் மீராவை காட்டி. அவன் சொன்ன விதத்தில் சிரித்து விட்டான் சத்யா. சரியான கடிவாளம் தான் சிரித்து கொண்டே சொல்ல, ரொம்ப சிரிக்காதே, உனக்கும் சீக்கிரம் போட போறாங்க போல இருக்குது என்றான். யார் சொன்னா? மானசா டேடி இப்போதான் பார்த்தேன். அவர்தான் பெருமையாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, உங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்களாம், சீக்கிரமே நிச்சயதார்த்தம் இருக்கும்னு சொன்னார் என்றதும் அவனது முகம் கடினமாக மாறி போனது. மேலும் அவனே உனக்கென்ன கொடுத்து வச்சவன், உங்க வீட்டிலும் நீ ஒரே பையன், உன் மாமனாருக்கு ஒரே பொண்ணு, எல்லாமே நாளைக்கு உனக்குத்தான், என்னை போல பங்காளிங்க யாரும் உனக்கு கிடையாது, என்ஜாய் என்று சொல்லி சிரித்தான்.